காட்டுறாரு. நம்ம எல்லா இடத்தையும் பார்க்கலாம், யாரும் தடை செய்ய முடியாது. அதே மாதிரி அல்லாஹ் சொன்னா நீங்க பார்க்க முடியாதுன்ட்டான். அப்படியே நீங்க அவங்கள பார்க்கறதா இருந்தா அவங்க கூட நீங்க பேசுறதா தான் என்ன வச்சுக்கோங்க, நான் பார்க்குறேன், நான் பேசுறேன், நீங்களே பேசுறேன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். ஆக செய்தி அது அல்ல. லூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அந்த மாதிரி மனிதர் போனார்கள். அந்த மனைவி காஃபிரா போனால் பிள்ளைகள் ஈமான் கொண்டு போனாங்க. அல்லாஹ் தாலா அவங்களை விட்டுட்டான். ஆக இந்த மாதிரி பாவ காரியங்களுக்கு பரிகாரம் நோம்பு, எல்லா பாவத்துக்கும் பரிகாரம் நோம்பு. அந்த நோம்பு மாசத்துல நீங்க பாவங்களை மன்னிப்பு கேளுங்க, விபச்சாரம் செய்யாதீர்கள். குர்ஆன் ஹதீஸ். என்ன ஏற்படும்? முகத்தில் இருக்கிற நூறு போயிடும், முகத்துல கருப்பு படிஞ்சு போயிடும். பிறகு என்ன ஏற்படும்? வறுமை, மிடுமை, தத்திரியம், கஷ்டம் வரும். பிறகு என்ன ஏற்படும்? அகால மரணம் ஏற்படும். திடீர்னு மௌத்தாராங்களே, அந்த மௌத்துக்கு காரணம் விபச்சாரம் செய்யாதீங்க. ஏன் காரணம் என்ன? அல்லாஹ் மறுக்கிற. இன்னொருத்த கூட நீ எப்படி படுத்த, நீ இன்னொருத்த கூட எப்படி படுத்த? காரணம் நீங்க ரெண்டு பேர் இருக்கும்போது மாப்பிள்ளை இல்லை புருஷன் இல்லை தெரிஞ்ச பிறகு நீங்க காரணம் என்ன? வாகமாக்கும் ஐனமாக்கும் தோம் அல்ல அல்லக்கும் தத்தக்கும் நோம்பு வைங்க, நான் உங்க கூட இருக்கிறேன், அந்த உணர்வு கொடுப்பேன். அந்த மாதிரி உணர்வு உங்களுக்கு வந்துட்டா உயிரை விட்டால விடுங்க, கற்பை விட மாட்டீங்க. அப்படி விட்டுட்டீங்கன்னா முகத்துல நூறு போயிடும், வறுமை வாழ்க்கையில வந்துடும், அகால மரணம் ஏற்படும். 3 தண்டனை இருக்கு அவங்களுக்கு. நடக்குது பார்க்குறோம், உலகத்தில் பார்த்துட்டு தாங்கன்னு பேசித்தான் இருக்கிறோம். அதனால் அன்பர்களே தோழர்களே, இந்த நோம்பு மாசத்துல அல்லக்கும் தத்தக்கும் நோம்புல என்ன செய்யணும்? தக்குவா கற்றுக் கொடுக்குறாங்க அல்லாஹ், தக்குவாதாரி ஆக்குறாங்க அல்லாஹ். அப்போ இந்த பாவங்களை விட்டு நம்ம தப்புவத்துக்கு நோம்பு ஒரு காரணமா இருக்கிறதுனால அது நம்ம சிறப்பான முறையில் கொண்டாடி முத்தக்கிங்களாக அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹிர் தாவானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் பாரிக் வ ஸல்லிம். அன்பர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியார்களே, மாற்று மத சகோதர சகோதரிகளே, உபதேசம் என்பது வறண்ட பிரதேசத்தில் மழை பெய்வது போல அந்த மழைக்கு ஒரு தனி மரியாதை கொடுக்குறாங்க. அரபு நாடுகளில் மழை பெஞ்சா அரபிகள் வெளியில் வந்து அதில் நனைஞ்சுக்கிறாங்க, அல்லாவுடைய ரஹ்மத்து இறங்குதுன்னு. பல மாதங்களுக்கு பிறகு ஒரு மழை பெய்யும் போது அந்த மக்களுக்கு குளிர்ச்சி ஏற்பட தான் செய்யும். இப்போ நமக்கு யாரோ செலவு பண்ணி, யாரோ எடுத்து, யாரோ சகர் நேரத்தில் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பணங்காசு செலவு பண்ணி உடல் உழைப்பு ஏற்படுத்தி உங்களுக்கு வீட்டில் கொண்டாந்து கொடுக்குறாங்க, ஹோம் டெலிவரி மாதிரி கொடுக்குறாங்க. அதை நம்ம உதாசீனம் செஞ்சிடக்கூடாது. எப்படி போல அதனால் உங்கள் மீது ஒரு குற்றம் சுமத்தப்படும். காரணம், அல்லாஹ் குர்ஆனில் சொன்னால் குடிசை வீடுகளுக்கு எல்லா இடத்துக்குமே என்னோட தீனை நான் கொண்டு செல்லுவேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ எப்படி கொண்டு செல்வான்? அதுக்கு உண்டான என்னென்ன கருவி செய்யணுமோ உலக ரீதியாக அல்லாஹ் தாலா அதை செஞ்சு டிவி மூலமாக உலகத்துக்கு முழுவதும் இப்போ போயிட்டுருக்குது. இப்போ நீங்களும் வீட்டில் உட்கார்ந்த இடத்துல பார்க்குறீங்க, பார்த்து அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் செய்யணும். யாரெல்லாம் எனக்கு எவ்வளோ விஷயம் தெரியாமல் இருந்துட்டேன். ஒரு இடத்துல பேங்க்கில் உட்காந்துருக்கிறேன், 2 பேர் வர்றாங்க, முஸ்லீமான சகோதரிகள் வந்து அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட கேட்குறாங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு 2 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி, 5 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி, 10 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி. அவரும் முஸ்லீம் மேனேஜர் தான், அவர் வைக்க போகிறார். அப்போ நான் கேட்டேன், சாவரவருக்கு எவ்வளோ வட்டின்னு கேளுங்களேன். அதோடு துப்பியை போட்டு ஓடியே போயிட்டாங்க. அப்போ இது கேட்க தெரியுது இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பெண்மணி வந்து ஹைல எப்படி சுத்தப்படுத்துறது, 1 நாளா 7 நாளா 10 நாளா, அதுக்கு பிறகு வந்தால் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டுக்கிட்டே போகிறாங்க. ரசூலுல்லாஹ் பதில் சொல்லிட்டார். புகாரியுடைய ஹதீஸ் இது. அப்போ உடனே கூச்சப்பட்டு அந்த பெண்மணி கேட்குற கேள்விக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அவங்க ஒன்றும் திரும்பலை, வாபஸ் வாங்கலை. உடனே ஆயிஷா நாயகம் அவங்க பிள்ளை கையை பிடிச்சி உள்ளே வாங்க, மேல் கூட நான் சொல்கிறேன்டாங்க. அப்போ ஹைலுடைய சுத்தம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எவ்வளோ இருக்குது? அப்போ அது தெரிஞ்சு புகாரி ஹதீஸ் அந்த பெண்மணி வந்து கேட்குதுன்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு மௌத்தாயிட்டா நம்ம போயிடுவோம், நம்ம மாப்பிள்ளை இன்னொன்று கட்டிக்கலாம், அது வேறு பிரச்சனை. மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. நம்ம என்ன தெரிஞ்சு போகணும், என்ன ஹைல் எப்படி செஞ்சோம், எப்படி சுத்தப்படுத்தணுன்றது தெரியாமல் போயிட்டா என்ன அர்த்தம்? ஃபாத்திமா காமிலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தவறு செஞ்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் வந்து சொன்னால் நான் இப்படி தவறு செஞ்சுட்டேன், பரவாயில்ல, நீ செஞ்ச தவறுக்காக நான் தண்டனை கொடுக்க முடியாது. ஊத்துல புள்ள உண்டாயிருக்கிற, அந்த பிள்ளைக்காக நான் விட்டு வைக்கிறேன், நீ சென்று பிள்ளையை பெற்றுட்டு வாண்டாங்க. அந்த அம்மா போனாங்க, பிள்ளை பெற்றுட்டு வந்தாங்க. யாரை சொல்ல எனக்கு தண்டனை கொடுங்க, கல்லால் எரிச்சு கொள்ளுங்க, எப்படி நீங்கள் செய்யணுமோ குர்ஆன் சட்டப்படி எனக்கு செய்யுங்க. இல்லை பிள்ளையுடைய பால் 2 வருஷம் உங்கள்கிட்ட இருக்குது, அதோட ஹக்கை நான் எடுக்க முடியாது, அந்த பிள்ளையுடைய ஹக்கு அது, உன்னோட ஹக்கு அல்ல அது, அதனால் அந்த பாலை கொடுத்துட்டு வாரினாங்க. மறுபடியும் வந்தாங்க, உடனே ரஜம் செஞ்சுட்டாங்க. இப்போ நீங்கள் யோசிக்கணும், ரசூலுல்லாஹ் காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க இருக்கக்கூடிய கட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, என்ன அர்த்தம்? அது சம்பவம் நடந்த பற்றி பெருசு இல்லை. அந்த பெண்மணி மறைச்சிக்காம ஒழிச்சிக்காம
வீட்டில் வச்சுக்காம யாரும் பார்க்கலன்ற எண்ணம் இல்லை. அவங்களுக்கு அல்லாஹ் கூட இருக்கிறானே, அல்லாஹ் பார்த்துட்டானே, நம்ம செஞ்ச தவிர அல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டானே, இப்போ அல்லாஹ் நாளைக்கு காமத்தில் கேட்பானே, இந்த பாவம் செஞ்ச புருஷனை ஏமாத்திட்டே, ஊரை ஏமாத்திட்டே, என் நபியை கூட நீ ஏமாந்துட்டே, ஆனால் இங்கே நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்லுவானே, இதை விட கல்லடிப்பட்டு செத்து போனா நம்மளுக்கு நிச்சயமாக விமோசனம் கிடைக்கும்ன்றதுக்காக அந்த பக்குவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கியும் மனசில் அந்த மாதிரியா பாவம் வந்த உடனே மறைக்காமல் ஒழிக்காமல் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களை சீர்திருத்தம் பண்ணினால அந்த பெண்மணி வந்து சொல்லி தண்டனை ஏற்றுக்கொண்டது. இப்போ நாம் யோசிக்கிறோம், எதனால் இந்த தண்டனை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அந்த பெண்மணி அப்படின்னு சொன்னால், நம்ம செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் துணியால் வாங்கிட்டு போயிடுவோம். ஆகிறது ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த அம்மா சொன்னாங்க, யாரை சொல்ல தண்டனை கொடுத்துருங்க, மறுமையில் உள்ள தண்டனை பார்த்து நான் பயப்படுறேன்னு சொன்னாங்க. அப்போ பெண்கள் மார்க்க விஷயத்தில் எவ்வளோ தெளிவாக இருக்க வேண்டும், எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது என்பதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த விஷயத்தில் சில பெண்களுக்கு ஒரு நாள் இருக்கலாம், சில பெண்களுக்கு 10 நாள் இருக்கலாம். 10 நாளுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வியாதியாக போயிடுச்சு. பிற்பாடு நீங்கள் எல்லாமே அமல் செய்யலாம், தொழுகலாம், குரான் ஓதலாம், எல்லாமே செய்யலாம். அந்த நாள் கடந்து போனால் அது வியாதின்ற கணக்கில் வந்துடுது. அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க. இன்னும் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மென்சஸாக இருக்கும்போது பீரியட்ஸில் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மடியில் தலை வச்சு படுத்தாங்க. இதுவும் புகாரியுடைய ஹதீஸ் தான். ஒதுக்கிடாதீங்க, விளக்கிடாதீங்க. அவங்களுக்கு அந்த நேரம் மட்டும் இல்லை, தொப்புலேருந்து முட்டுக்கால் வரைக்கும் எந்த தொடரும் வச்சுக்காதீங்கன்னு ஹதீஸில் உத்தரவு வந்துடுச்சு. அதுலேயே நம்ம ஹைரத்தான் இருக்குது, அதிலே நமக்கு தப்பு இருக்குது. ஏன் மாதவிடா காலத்தில் நீங்கள் உடலுறவு கொள்ளாதீர்கள். இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி உங்களுக்கு குஷ்டரோகம் வரலாம். இப்போ குஷ்டரோகன்ற வியாதி வருவதற்கு மூல காரணம் என்ன? மனுஷனுடைய ஆசையை அடக்க வேண்டிய சந்தர்ப்பம்னா, இப்போ நோன்பு எதுக்காக வைக்கப்பட்டது? நபி சொன்னாங்க, உங்களில் யார் யாருக்கு கல்யாணம் பண்ணலையோ, யார் யார் கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்களோ, யார் யாருக்கு அந்த ஆசை உந்தப்பட்ட நிலை இருக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் உச்சக்கட்டமான அந்த ஆசையில் மூழ்கி இருக்கிறீங்களோ, நீங்கள் நோன்பு வச்சுக்கோங்க. அது ஒரு பாவ பரிகாரம். அதாவது நோன்பு ஒரு கேடையும் பாவம் செய்ய முடியாது. அந்த ஆசை உணர்வை உங்களுக்கு கட்டுப்படுத்தும். அப்போ அந்த நோம்பில் தக்குவா வருது பாருங்க. நோன்பு வைக்க தான் சொன்னாங்க. இப்போவும் அதே மாதிரி தான் சட்டம். யாரும் நோன்பு வைக்கணும்னு சொன்னால் அந்த மாதிரியான சூழ்நிலை நோன்பு வச்சா சரியாக போயிடும். ஒருத்தர் கோபம் வந்துச்சு, கோபத்தை அடக்கூடாது. இன்னைக்கு காலையில் ஒருத்தவங்க என்று சொன்னாங்க, 2 நாளைக்கு முந்தி புருஷபாக்கத்தில் ஒருத்தர் சாருமாராக பேசினார், ரொம்ப கோபமாக பேசினார், அப்படியே கீழே விழுந்தார், மூத்தாயிட்டார். உடனே கொண்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க, அது மூளையை தாக்கிடுச்சுட்டாங்க. கோபத்தை ஹராமாக்குங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவுலியாக்கள் கோபத்தை மென்று விழுங்கக்கூடியவர்கள். ஏன் கோபம் அப்படி வருது? கோபம் உங்களை எவ்வளோ கெடுக்குது? குடியை கெடுக்கும், கோபம் குடியை கெடுக்கும் சொல்கிறோம் இல்லையா? அந்த கோபம் வராத நிலைக்கு ப்ரெஷர் ஆகிடுது. ப்ரெஷர் வராமல் இருக்கிறதுக்கு நோம்பு. ஒரு டாக்டர் சொன்னார், நான் முஸ்லிமா டாக்டர், எங்கள் ஷேக்னா அக்பல் அவர்கிட்ட போய் காமிக்கும்போது சொன்னாங்க, இந்த மாதம் நீங்கள் செக் பண்ண வர வேணாம். காரணம் நோம்பு உங்கள் பிபியை நார்மலாக வைக்கும், சுகரை உங்கள் நார்மலாக வைக்கும். இது ஒரு பெரிய அருளான விஷயம், உங்களுக்காக ஆண்டவனே அப்படி செஞ்சுட்டான். அப்போ நோம்பு வைக்கிறது, இவர் பட்னி கிடக்கிறது 14 மணி நேரம் 5 நிமிஷம் இருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு ஏதோ ஒரு லாபம் மாதிரி நினச்சிட்டு பேசுகிறது ரொம்ப பெரிய அறியாமைக்கு காரணம். அது உண்மையில நம்மோட நல்லதுக்காக, நம்மோட சிறப்புக்காக நாம் என்ன செஞ்சால் நல்லதுங்கிறது ஜபர்தஸ்து பண்ணி கட்டாயத்தின் மேலே நோம்பு அல்லாஹ் விதியாக்கி, லஅல்லக்கும் தத்தகூன், உங்களை முத்தகீன்களாக ஆக்குறோம், நல்லடிகளை ஆக்குறோம், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற உணர்வு இந்த மாதம் வருது. தம்பதிகள் 2 பேரும் புதுசாக கல்யாணம் முடித்தாங்க. இப்போ கூட காலையில் ஒரு ஃபோன் வந்துச்சு, நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம், வாழ்த்தியாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, நோன்பு வைக்காமல் இருக்கிறாங்க, இல்லை நோன்பு வச்சுக்கிட்டாங்க, அறையில் போய் படுத்துக்கிட்டாங்க. சகரை முடித்த பிறகு 2 பேரில் யாராவது முந்துனாக்கா கூடவே அவங்க இல்லை வானாங்க, அம்மா அப்பா நான் பார்த்துட்டாங்கிறாங்க, இல்லை அல்லாஹ் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு உணர்வு அங்கே வருது. அல்லாஹ் பார்க்குறான்னு சொன்னவுடனே உடனே திரும்பி. அதனால தான் பேணுதல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இளம் வயசாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட வயசாக இருந்தாலும் சரி, நோன்பு மாதத்தில் சேர்ந்து படுக்காதீங்க. சஹருக்கு பிற்பாடு உணவு உண்டுற பார்த்தீங்களா, ஜதுபு தூண்டினாது, உணர்வு உண்டாக்காது, நோன்பு உணர்வு குறைக்கும். அது அப்போ உணர்வு உண்டாக்கும் போது நீங்கள் தனியாக படுத்துக்கிடுங்க, தக்குவா செய்யுங்க. ஏன்னா நம்மளால் அங்கே இருக்க முடியாத அந்த பாவத்தை செஞ்சிடக்கூடாது. அப்போ 60 நோன்பு வைக்கணும், 60 பேர் நம்ம சோறு கொடுக்கணும், இப்படிலாம் அந்த சட்டங்கள் அதில் வர்றதுனால பேடுதலுக்கு நமக்கு அந்த தக்குவா செய்யணுன்றதுக்காக சொல்கிறாங்க. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த ஆபதலா கண்ணக்க தரா ஃபைலம் தக்கும் தரா ஃபைன்னஹு யரா. பார்த்தீங்களா, அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பது போல சதா இருங்கள். அப்படி முடியல என்று சொன்னால் உங்களை அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான்ற உணர்வுகள் நீங்கள் இருங்கள். அப்போ இந்த உணர்வு நமக்கு வந்தால் நம்ம கல்பில் தப்பான என்ன வருதுன்னு வச்சுங்க. ஒரு மனுஷன், அதனால தான் ஹதீஸில் வருது, புருஷன் தன் மனைவியை கூப்பிட்டு இல்லறத்துக்கு நல்லா இருந்து சுகமாக இருந்து ஹைல் இல்லாமல் நிஃபாஸ் இல்லாமல் இருந்தால் உடனே நீங்கள் ஒத்துக்கங்கன்ட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விரோதத்தை குரோதத்தை காட்டி நீங்கள் பிறண்டு உருண்டு அந்த பக்கம் போய் படுத்துறாதீங்க, அவரை வதை செய்யாதீங்க. அப்படி நீங்கள் இல்லை, அவர் அப்படியே இருந்தார், அவர் உடலால் உங்களோட உடலுக்குழம்பு இல்லை, மனசால் அவர் பாவம் செய்வார். அவர் மனம் எங்கெங்கேயோ போவோம், யாரை பார்த்தாலும் அங்கெல்லாம் போவோம். மனசால் அவர் பாவம் செய்யறதுக்கு நீ காரணமாக இருக்கிறதுனால அதாபுடைய மலக்குகள்
தண்டனை செய்யக்கூடிய மலக்குகள் உன்னை வீடே சபிக்கிறாங்க. அந்த அடியானுனாக்கா அவர் முஸ்லீமும் மூமின்றது பிரச்சனை இல்லை, அவர் முத்தகி என்ற பிரச்சனை இல்லை. எந்த புருஷன் கூப்பிட்டாரோ நீங்க உடனே வழி பண்ணிச்சுக்கோங்க. இஷாவுக்கு பின்னால ஃபர்லான வணக்கம் என்னுமே இல்லைங்க. தஹஜத் நம்ம மேல கடமை இல்லை, தொழுவலாம் தொழுவாம இருக்கலாம். பெருமானா சொன்னீங்க தஹஜத் தொழுவாதீங்க, சஹாபி ரசூலே வழக்கமாக்கிடாதீங்க, நானே அது பயப்படுறேன் உங்க மேல எங்க கடமையாடுமோண்டு. அப்ப அந்த வணக்கம் கூட நம்ம மேல இல்லைங்கும் போது இஷா தொழுதுட்டு படுத்த பெண்மணி, முஸ்லீமான பெண்ணு புருஷன் கூப்பிடலைங்கிறதுக்காக அதாவது வழக்குகள் அவளை சபிக்கிறாங்கன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்கன்னு சொன்னா, அப்போ புருஷனுடைய அந்த நோக்கத்தை ஆசை நிறைவேற்றுறதுக்கு வரணும்னு இருக்கும்போது அதை நீங்க விலைக்கு போயிடாதீங்க அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. 2 பேரும் நீங்க படுத்து காலையில குளிச்சா ஒவ்வொரு சொட்டு தண்ணிக்கு ஒரு பாவத்தை மன்னிக்கலாம், ஒரு நன்மையை எழுதுறான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இவர்கள் படுத்து குளிக்கிறதுல அல்லாஹ்வுக்கு என்ன லாபம் இருக்கு, ரசூலுக்கு என்ன லாபம் இருக்கு? ஒரு சொட்டுக்கு ஒரு மன்னிப்பு, ஒரு சொட்டுக்கு ஒரு நன்மை என்று சொல்லும் போது நாம நோன்பு வைக்கிறது அல்லாஹ் ரசூலுக்கு ஏதாவது லாபம் இருக்கா? இல்லை. பேணுதல் நமக்கு தெரியுது, உணர்வு நமக்கு வருது. சாப்பிட்றான் மனுஷன் ஒதுக்கிடுறான். அனஃபி மதுஹபில் குளிக்கும் போது கடமையான குளிக்கும் போது தொண்டைக்குள்ள தண்ணி ஊற்றி கரகராசின் ஆகாண்டு அப்புறம் தொப்பணும். அபூ ஹனீஃபா சொல்லிட்டாங்க, வானா தப்பி தவறி தண்ணி உள்ள போயிட்டா நோம்பு முறிஞ்சிடும், அதை கூட நீ செய்யாதீங்க, விட்டுடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி தண்ணி உள்ள போய் அவுதில் உதவு எடுக்கணும், தண்ணி உள்ள போயிடுச்சு, நோம்பு போயிடுச்சு, நோம்பு இல்லைன்னு ஆயிடுச்சு. அதே நேரம் மறந்துட்டோம், ஒரு கப் சாயா கொடுத்தாச்சு, ஆஹா நோம்பு ஆச்சு நினப்பு வந்துச்சு, உடனே நீங்கள் அந்த வாயில் சாயா இருந்தால் அது கொப்பிடிச்சு வாய் கொப்பிடிச்சுக்க முடிஞ்சு போச்சு, நோம்பு பாக்கியாக இருக்கும். 1 டம்ளர் சாயாவோ 1 டம்ளர் மோரோ 1 டம்ளர் ஹார்லிக்ஸோ 1 பிடி சோறோ நீங்கள் திண்டாலும் சரிதான். மறதியில் சாப்பிட்ட பிறகு மறுபடியும் நினைவு வந்துட்டா அந்த நோம்பாக தான் இருக்கும், அதுலேருந்து தொடர்ந்து கொள்ளலாம். நீங்கள் நோம்பு முடிச்சுட்டா நம்ம வந்து சாப்பிட்டோமே இனிமேல் என்னன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதே மாதிரி நோம்பு வச்சுட்டீங்க, 5 மணிக்கு ஹராரத்தாக வருது, சக்கரா வருது, மயக்கமாக வருது, ஆயாசமாக வருது, என்னென்னமோ செய்யுது. அந்த நேரம் 5:30 மணி ஆயிடுச்சு, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னு நம்ம நோன்பு வைக்கலான்னு நீங்கள் நோன்பு வச்சு இடையில மௌத்தாயிட்டா அது அல்லாஹ் அந்த மௌத்தை நல்ல மௌத்தாக சூயல் காத்திமா வாக்கிடலாம், ஹுஸ்னல் காத்திமா கிடையாது. காரணம் காலையில் நோன்பு வச்சிங்க, பிரியத்தில் வச்சிங்க, நேசத்தில் வச்சிங்க, உங்கள் நோம்புடைய நீயத்தை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். 5:30 மணி வந்தவுடனே நீங்கள் அந்த நிலை வந்தவுடனே எதுக்காக நீங்கள் மறுபடியும் நோம்பு தொடர்ந்தீங்க? உடனே ஒரு தண்ணி குடிச்சுக்குங்க, டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்குங்க, இல்லை நீங்களா முடிச்சுக்கோங்க, பிறகு நீங்கள் மறுபடியும் ஒரே ஒரு நோம்பு வச்சா போதும். அப்படி இல்லாமல் நான் வைக்கலாம் செய்வேன், என்ன ஆனாலும் ஆகட்டும்ன்ற அது மாதிரி இஸ்லாம் சொல்லவே இல்லை. பாருங்க, உதாரணம் சொல்கிறோம், ஹுக்குல்லாஹ் ஹுக்குல் இபாது, நோம்பு திறந்துட்டோம் முடிஞ்சு போச்சு. காலையில் ஒரு மனுஷன் சிகரெட் குடிக்கிற பழக்கம் வச்சுக்கிறான், பீடி குடிக்கிற பழக்கம் வச்சுக்கிறான், உக்கா குடிக்கிற பழக்கம் வச்சு ஏதோ ஒரு பழக்கம், இதெல்லாம் ஆதத்து இபாதத்து இல்லை. நோம்பு திறந்த உடனே அவர் என்ன செய்யணும்? நேராக அந்த பழக்கத்தை தான் செய்யணும். சாயா தான் குடிக்கணும், காப்பி தான் குடிக்கணும், சிகரெட் தான் குடிக்கணுங்க. போய் தக்பீர் கட்டக்கூடாது பள்ளிவாசல்ல, அல்லாஹ் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நீ போய் தக்பீர் கட்டிட்டு என்ன இமாம் ரொம்ப நீட்டுறாரு, ரொம்ப பெருசாக ஓதுறாரு, இவருக்கு வேலை இல்லையா, எப்போ முடிப்பாரு என்ற அதிருப்தியோட என் முன்னால நீ நிற்காது, என் முன்னால் நீ நிற்காது. புருஷன் முன்னால பெண்ணு அதிருப்தியானாக்க எவ்வளவு சந்தோஷப்படுவான்? என்ன நினைச்சிருக்க மனுஷன் யாரை வச்சுட்டு என்ன பண்ணி நிற்கிற நீ? போய் என் மூஞ்சல் முடிக்காது சொல்றதுக்கு ஒரு உண்மை இருக்குது இல்லையா? புருஷனுக்கு அல்லாவுக்கு முன்னால 14 மணி நேரம் பட்டினியாக கிடந்து பிறகு நீங்க வந்து சாப்பிட்டு உண்ட உடனே உனக்கு மனசுல உன்னோட ஜெகன்ல சிகரெட் வருது, அல்லாவுக்கு முன்னால கேவலம் இல்லைங்களா? அதனால மார்க்க மேதைகள் சட்ட வல்லுநர்கள் நீங்க அந்த ஆதத்தை பழக்கத்திற்படி அதை குடிச்சிட்டு ஃப்ரீயா வந்து தக்பீர் கட்டிய முன்னா ஜமாத்து போனாலும் போயிட்டு போகுது, நீங்க வந்து நில்லுங்க. அந்த மாதிரி மார்க்கத்தில் உங்களுக்கு ருக்ஸத் ரொம்ப சலுகை அல்லாஹ் ரசூலும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக காரணம் என்ன? உங்க கல்ப ஹாதிர லா ஸலாத்த இல்லா பிஹுதுல் கல்ப் கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரோட தொழுகையில கல்பு சம்பந்தப்படவில்லையோ, யாரோட தொழுகையில கல்பு ஹாஜராகலையோ, கல்பு பிரசன்ட் ஆகலையோ அந்த தொழுகையே இல்லைன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நாம அங்க இருக்கிறோம், தில் தகாபாசி மே ஜுபான் அல்லாஹ் கி பாத் மே அல்லாஹ் பத்தி பேசுறாரு, சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறாரு, கல்பு எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கு, சலாம் கொடுக்கும்போது மறுபடியும் வருது. அந்த மாதிரி கல்பு இருக்கலாமா? இருக்கக்கூடாது. கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் இல்லையா? பேங்க்ல 1 லட்சம் ரூபா மாத்திரம் 1000 ரூபா தாள் எண்ணும் போது சிந்தனை வருதா? வேறு சிந்தனை வருதா? யாருக்கு சலாம் சொல்றோமோ அதனால மார்க்கம் பார்த்தீங்களா? சாப்பிட்றவருக்கு நீங்க போய் சலாம் சொல்லாதீங்க, ரூபாய் என்றவர்கிட்ட போய் நீங்க சலாம் சொல்லாதீங்க. என்ன காரணம்? சொன்னா என்ன? சொன்ன உடனே அவர் மேல வாஜிபா போச்சு. நீங்க சொல்ற சலாம் சுன்னத்து, அவர் சொல்றது கட்டாயம் சொல்லி ஆகணும். அவர் ரூபாய் எண்ணிட்டு இருக்கிறார், மறுபடியும் எண்ணுவார். என்ன அந்த மனுஷன் சலாம் சொன்னானே அவர் லேசு காணுவார். குர்ஆன்ல சலாத்தை பரப்பி கொள்ளுங்க, உங்க மனசு சாந்தம் உண்டாகும், உங்க மனசு நிம்மதி உண்டாகும், பெரிய ஆறுதல் உண்டாகும். நீங்க சலாம் சொல்றது இல்லை அப்படின்னு குர்ஆன் ஆயத்தை இவர் லேசு காண்றார். காசு என்றதுக்கு போது சொன்னியப்பா, ஏப்பா அப்படி சொன்னேன்? நான் சாப்பிட்றேன், ஏன்டா சலாம் சொன்னேன்? அதனாலதான் நீங்க சலாம் சொல்லக்கூடிய இடத்தையும் வரையறுத்துருச்சு குர்ஆன் ஹதீஸ். அப்போ உங்களுடைய மனம் ஒருநிலை படலேன்னு சொல்லாதீங்க.
கட்டாயமாக அந்த மனசு ஒரு நிலைப்படுது. எங்கே நீங்கள் விரும்புகிறீங்களோ, எங்கே நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, எங்கே எக்ஸுய் ஆசைப்படுறீங்களோ, எங்கே ஒரு நிலைப்படுத்தணும் ஆசை, அங்கே அந்த மனசு இருக்க தான் செய்யுது. தொழுகையில் அந்த மாதிரி இல்லாதனால தான் லா சலாத்த இல்லா பி ஹுஸூரில் கல்ப் கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த கல்பு அங்கே ஹாஜராகலைண்டா அது தொழுகையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம தொழுகைக்கு கல்பு ஹாஜராகணும், நோம்புக்கு கல்பு ரூஹ் ஹாஜராகணும். கல்பு மட்டும்தாங்க தொழுகையில, நோம்புக்கு அப்படி இல்லை. உங்கள் மீது அலைக்கும், உங்க உடம்பு மீது நல்லா குர்ஆன்ல சொல்ல, ஹதீஸ்ல சொல்ல, உங்களோட கல்பு ரூஹ் எல்லார் மீதும் நோம்பு கடமை. அந்த மாதிரி நோம்பு என்ன, உடல் நோம்பு என்ன, உள்ள நோம்பு என்ன, ரூஹுடைய நோம்பு என்ன என்பதை தெரிவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாக்கர்தாமானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மது வ அலி. அன்பர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியார்களே, மாற்று மத சகோதர சகோதரிகளே, பயான் நேற்று சொன்ன மாதிரி வருட பிரசத்தில் மழை பெய்கிற மாதிரி எத்தனோ விஷயங்கள் நம்ம தெரியாத, கற்றது கையளவு கல்லாதது உலகளும் சொல்லக்கூடிய அடிப்படையில் நம்ம தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம புரிஞ்சுக்காமல் இருக்கிறோம், புரியறதுக்கு நேரம் இல்லை, கற்றுக்கொள்றதுக்கு நமக்கு சந்தர்ப்பம் இல்லை, வயசும் போயிட்டே இருக்குது, நேரமும் நமக்கு இல்லை. காரணம் பல மாதிரியான ஈடுபாடு நம்ம வந்துட்டோம், பல மாதிரியான பராமரிக்க வந்துட்டோம். எல்லாம் இபாதத் தான். ஆயிஷா நாயகி சொன்னாங்க, ஒரு குழந்தை தொட்டில் தூங்கும்போது அது பெத்தெடுத்த தாய் படுத்த நிலையில் ராத்திரியில் ஜாமத்தில் புள்ள அழுகும்போது அந்த தொட்டியை ஆட்டி விட்டா, எந்திரிச்சு நின்று ஆட்டுறதில்லை, படுத்துக்கிட்டு ஆட்டி விட்றாங்க. அந்த பிள்ளை தூங்கிட்டா அழுகை நிப்பாட்டி அதுக்கு என்ன நன்மை அல்லாஹ் கொடுக்குறான்னு சொன்னால், அந்த தாய்க்கு, அந்த பிள்ளையை படுத்துக்கொண்டே ஆட்டின அந்த தாய்க்கு விடிய விடிய வணங்கிய நன்மைத்தை அல்லாஹ் தருகிறான். பாருங்க, எதில் என்ன இருக்கும், தூங்கிக்கிட்டே படுத்துக்கிட்டே தொட்டி ஆட்டினா இவ்வளோ நன்மை இருக்குன்னு சொன்னால், பிள்ளையை பராமரிக்கிறதுங்கிறது லேசான காரியம் இல்லை, அந்த பிள்ளையை வளர்க்குறதுங்கிறது லேசான காரியம் இல்லை. அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லணும், எப்படி வளர்க்கணும், என்ன மாதிரியான அந்த பிள்ளைங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும், எப்படி நம்முடைய குடும்ப கௌரவம்லாம் பாதுகாக்கப்படணும், எல்லாத்தையும் இந்த நோம்பில் அந்த தக்குவாவை படித்து கொடுங்க. அல்லாஹ் பார்க்குறான்ற உணர்வை நீங்கள் பிள்ளைங்களுக்கு ஊட்டி விடுங்க. அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான், அது ஒன்று போதும். எங்கே போனாலும், அவங்க ஸ்கூலுக்கு போனாலும், அவங்க காலேஜுக்கு போனாலும், அவங்க டூருக்கு போனாலும், எங்கே போனாலும் சரி நம்மளை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஈமான் உள்ளத்தில் நீங்கள் உண்டாக்கிட்டா, அதுதான் நோம்புடைய தத்துவத்தில் பெரிய உயர்வான ஒரு அமலாக இருக்குது. அந்த அல்லாஹ் பார்க்குறான். தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகல் நேரத்தில் படுக்கும்போது விலகி படுத்துக்கிறாங்க, கடுமையான தாகம் வருது, சாமான் வாங்க போய்க்கிறாங்க, டீ நகரில் அங்கிட்டு இங்கிட்டு, அங்கே சர்பத் விற்கிறாங்க, ஜூஸ் விற்கிறாங்க, அதை வாங்கி குடிச்சுக்கலாம் முடியாது, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் பார்க்குறான் என்ற உணர்வு நமக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கும்போது, இந்த மாதத்தில் அந்த உணர்வு வந்துட்டா பாக்கி 11 மாதம் அந்த உணர்வு தங்கிடுது. காரணம், நம்ம பகலில் எதை எதை நம்ம ஹராமாக்கியிருக்கோம் பார்த்தீங்களா? சாப்பாடு ஹலாலு, சாயா காப்பி ஹலாலு, ஹார்லிக்ஸ் ஹலாலு, தண்ணி ஹலாலு, ஜூஸு ஹலாலு, எல்லாமே மனைவி ஹலால். ஹலாலான வஸ்துக்களே நம்ம ஒதுங்கிட்டோம், அல்லாஹ்வுடைய உத்தரவு கட்டுப்பட்டு. அதை நம்ம முடியாதுன்னு சொல்லி மறுத்து ஒதுக்கி அதை தூரமாக்கிக்கிட்டோம். இந்த மாதத்தில் ஹலாலையே நம்ம ஒதுக்கி வாழ்கிறோம்னு சொன்னால், சொந்த மனைவி கூட நம்ம இல்லாமல் இருக்கோம்னு சொன்னால், இது முடிஞ்சு பெருநா முடிஞ்ச உடனே அடுத்த ஷவ்வால் மாதத்தில் நம்ம அந்நிய பெண்ணை ஆசையோடு பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதம் கொடுத்தாச்சு. கல், சாராயம், மதுபானம், ஹராமான அந்த குடிபானங்களை ஒருபோதும் ஹலாலே நம்ம விட்டுட்டோங்கும் போது, அப்போ ஹராமின் பக்கம் நம்ம எப்படி போவோம்? போக மாட்டோம். அந்நிய பெண்ணை ஆசையோடு பார்க்க மாட்டோம், அந்நிய ஆடவரோட ஆசையோடு பேச மாட்டோம். இதெல்லாம் நின்று போகிறதுக்கு காரணம் இந்த மாதத்தில் கொடுக்கக்கூடிய பயிற்சி. 11 மாதம் வரைக்கும் அது மறுபடியும் இருந்து மறுபடியும் அந்த மாதம் பயிற்சி, இப்படியே நம்ம கியாமுல்லாஹ்வுங்க ஹயாத்தா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய அன்மியத்தை நம்ம பெறுவதற்கு நோன்பு ஒரு சிறந்த கேடயமாக இருக்கிறதுனால இந்த மாதம் நோன்பு நம்ம வீணாக போகிறதுக்கு பொய், கோடு, புறம் இதை அவாய்டு பண்ணுங்க, இதை தவிர்த்துடுங்க. காரணம், நோம்பாளியை பற்றி நோம்பாளி புறம் பேசினால் அந்த நோம்புடைய நன்மை யாரை பற்றி பேசணுமோ அவங்களுக்கு போயிடுது. ஹதீஸில் அதோடைய விளக்கம் இருக்கிறதுனால அந்த நேரம் பொய் அது சபிக்கக்கூடிய வஸ்துங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. பொய் அல்லாஹ் நான் சபிக்கிறேங்கிறான், கோல் குடியை கெடுக்கங்கிறான், புறம் பேசாதீங்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி புகாரில் வருது, ஒட்டகத்துக்கும் வந்துட்டு இருக்கும்போது அந்த கபரில் 2 வேதனை செய்யறதை பார்த்து ஒட்டகம் மிரண்டுது. பெருமானார் சாமர்த்தியமாக கீழே இறங்கிட்டாங்க, சமாளித்து. இறங்கின பிறகு யாரை சொல்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டவுடனே, இந்த 2 கபரில் வேதனை நடக்குது. ஒரு கபரில் கோல் சொன்னதுக்காக வேதனை செய்யப்படுகிறார், இன்னொருத்தர் சிறுநீர் கழிச்சு சுத்தம் பண்ணலங்கிறதுக்காக வேதனை செய்யப்படுகிறார். இது அவர்கள் உலகத்தை தவிர்த்திருக்கலாம், கோல் சொல்லாமல் இருந்திருக்கலாம், கொஞ்சம் தண்ணியோ ஒரு மண்ணாங்கட்டியோ எடுத்து அவர் சுத்தம் செய்திருக்கலாம். இது பெரிய காரியம் இல்லை. அது செய்யாதனால
அந்த கபரில் அதாபு செய்வதை ஒட்டகம் தெரிஞ்சு அது மிரள ஆரம்பித்து நான் சாமர்த்தியமாக இறங்கிட்டேன்னு புகாரியுடைய ஹதீஸில் வர்றதுனால சாதாரண விஷயங்கள் தான் கோல் சொல்கிறது நமக்கு தெரியுது. அது எவ்வளோ பெரிய பாவமாக எவ்வளோ கேவலமாக போடுது, எத்தனோ குடும்பத்தை சின்ன பண்ணமாக்கிடுது, எத்தனோ தம்பதிகளை பிரிச்சிடுது, எத்தனோ தாய் பிள்ளைய பிரிச்சிடுது. அதனால கோல் குடியை கெடுக்கும்ன்றதுனால அந்த கோல் சொல்றதை இந்த மாசத்துல நீங்க செய்யாமல் இருந்தாலும் அடுத்தடுத்த மாதம் செய்வதற்கு கோல் சொல்லும் போது என்ன சூஃபியாக்கள் சொல்றாங்க, 2 பேருக்கு அல்லாஹ் தஆலா இறை ஞானத்தை கொடுக்கறது இல்லை. 2 பேருக்கு, யார் யாருக்கு? கோல் சொல்றவனுக்கும் கஞ்சனுக்கும் கொடுக்கறது இல்லை. பாக்கி எல்லா அடியார்களுக்கும் அல்லாஹ் தன்னுடைய ஞானத்தை கொடுக்க தயாரா இருக்கிறான். ஏன் கோல் சொல்றதுக்கு கொடுக்க கூடாது அப்படி ஒரு கேள்வி பிறக்கும் போது அதுக்கு சூஃபியாக்கள் சொல்றாங்க, இங்கிட்டு அங்கிட்டு திரும்புறாரு, வலது பக்கம் பார்க்குறாரு, இடது பக்கம் பார்க்குறாரு. என்னப்பா பார்க்குற? இல்லை ஒரு செய்தி சொல்லணும், யாரும் விட்டான பார்த்தேன், யாரும் நிற்கிறானா பார்த்தேன், யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி ரகசியமாக நான் சொல்கிறேங்கிறான். இப்போ அவன் 2 பக்கமும் பார்த்துட்டு மனித செஞ்சாரம் இல்லை யாரும் இல்லைன்னு சொல்கிறானே தவிர்த்து அல்லாஹ் குரானில் நீங்கள் 2 பேர் தான் நான் 3ஆவது இருக்கிறேன், நீங்கள் 3 பேர் தான் நான் 4ஆவது இருக்கிறேன், நீங்கள் 4 பேர் தான் நான் 5ஆவது இருக்கிறேன், நீங்கள் 5 பேர் தான் நான் 6ஆவது. திருவசனமாச்சே, குரான் வசனமாச்சே. அப்போ கோல் சொல்லும் போது அங்கிட்டு இங்கிட்டு பார்த்து எங்கேயும் இல்லையே, சும்மா சாதாரணமாக நம்ம 2 பேர் தான் இருக்கோம், அந்த தைரியத்தில் நீ கோல் சொல்றியே. அப்போ கோல் சொல்லும் போது நான் ஒருத்தர் இருக்கிறேனே, நீ கோல் சொல்றது நானும் கேட்குறேனே. 3வது நான் குரானில் சொன்னேன், நீ குரான் ஓதுனியா, குரானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டியா, குரான் மதரசால போய் பார்த்தியா, அந்த குரானில் 3வது நபர் நான் சொன்னேன், 3 பேர் தான் 4வது நான் சொன்னேன், எப்படி 5 பேர் நான் 6வது சொன்னேன். நான் கூட இருக்கும்போது என்ன பார்க்காம நீ சொன்னதுனால அவனுக்கு அந்த ஞானம் இல்லாதனால அவன் 2 பேரை தவிர யாரும் இல்லைன்னு குரானை மறுத்துட்டான், குரான் ஆயத்தை மறுத்துட்டான். 3வது நான் இருக்கேன்னு சொன்ன அந்த வசனத்தை மறுத்துட்டான். பாருங்க, ஹதீஸை மறுக்கலாம், லைஃப் என்று சொல்லலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. குரான் ஆயத்தை மறுக்க முடியாது, அது லைஃப் என்று சொல்ல முடியாது. குரானை ஒத்துக்கொண்டாகணும், குரானை மறுத்தா காபீரா போடுவோம், இதுல இருந்து சந்தேகம் முடியாது. ஏன்னா குரான் அல்லாஹ்வுடைய ஆயாத்துகள், திருஷ்டாந்தங்கள் 6666 ஆயத்தை உண்மையானது, யாரும் மறுக்க முடியாது, ஒன்று கூட்ட முடியாது, ஒன்று குறைக்க முடியாது. அப்போ அந்த திருவசனத்தை நம்ம சொல்லும் போது அல்லாஹ் நீங்க 2 பேர் நான் 3ஆவதா இருக்கேன்னு சொல்லும் போது அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு அவர் காதுகிட்ட ரகசியமா கோல் சொன்னால் அல்லாஹ் சொன்னா உனக்கு என் ஞானம் கிடைக்காது, ஏன்னா நான் இல்லைங்களே, 3வது நான் இருந்தது இல்லைங்கிற எப்படி சொல்றேன்னு அல்லாஹ் கேட்குற மாதிரி. 2வது கஞ்சனுக்கு கொடுக்கறது இல்லை. கஞ்சன் அசகி அபிபுல்லா வலவுக்கான ஃபாசிகா அல் வக்கீல் அதுவுல்லா வலவுக்கான ஆபிதா. குடை வெள்ளல் கொடுக்குறான் பாருங்க, அவன் எவ்வளோ பெரிய பாவியா இருந்தாலும் அல்லாஹ் அவனை நேசிக்கிறான். சகிய அல் வக்கீல் அதுவுல்லா வலவுக்கான ஆபிதா. கஞ்சனை அல்லாஹ் தஆலா வெறுக்கிறான், அல்லாவுக்கு விரோதியா போயிடுறான். காரணம் அவன் எவ்வளவு வணங்கி வழிபட்டாலும் சரி, 30 நோம்பு என்ன, வருஷனா நோம்பு என்ன, நஃபிலா நோம்பு என்ன, ஜக்காத் என்ன, ஹஜ் எல்லாம் செஞ்சாலும் அந்த வக்கீல் அல்லாஹ் வெறுக்கிறான். காரணம் கஞ்சத்தனம் கூடாது. அல்லாஹ் கொடை வள்ளல் நேசிக்கிறான், கொடை வள்ளலாக அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் கொடுத்ததை கொடுக்குவான மிம்மா ரிஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நான் கொடுத்ததில் நீங்க கொடுங்கன்னு சொல்லும் போது அந்த காசை கொடுக்காம, ஏழை காசை கொடுக்காம, ஜக்காத்து காசை கொடுக்காம, கணக்கு போட்டு பார்க்காம, நகைக்கு என்ன மதிப்பு, மூவபிள் ப்ராப்பர்ட்டி என்ன, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி என்ன, 1 கோடி ரூபாய் ஊடு